Welcome to Smart Ideas Top 30 GS Topics Previous Year Question Analysis ரெண்டாவது டாபிக் பார்க்க போறோம். இந்த டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாண்டு திட்டம் திட்டக்குழு நிதி ஆய்வு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ் காண்பவர்களில் கூலி பொருட்களின் வளர்ச்சி உத்தி மாதிரியை சமர்ப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வேஜ் கூட் ஸ்ட்ராட்டஜி, இந்த ஒரு டாபிக் ஒரு இதான் முக்கியம். சரிங்களா, இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா CN வக்கீல் மற்றும் PR பிரமானந்தா. இதுல ஜவஹர்லால் நேரு நம்மளுக்கு திட்டக்குழுவோட தலைவர், அது தெரிஞ்சுக்கணும். ஹராட் தோமர் முதல் ஐந்தாண்டு திட்டம், மகாலான் ஹபீஸ் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம். இந்த CN வக்கீல் PR பிரமானந்தாவோட மாதிரி எதற்கு எதிராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா PC மகலான் ஹபீஸ் மாதிரி. PC மகலான் ஹபீஸ் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, தொழில் வளர்ச்சி, நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வரணும், தொழில் வளர்ச்சி பெருகணும், இந்தியா இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த CN வக்கீல் PR பிரமானந்தாவோட மாதிரி எப்படிப்பட்ட மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிற டாபிக்ல 1977 வேலைக்கு உணவு திட்டம் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. வேலைக்கு உணவு திட்டம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இந்த வேலைக்கு உணவு திட்டம் மாதிரி தான், சரிங்களா. வேஜ் கூட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது CN வக்கீல் PR பிரமானந்தாவோட மாதிரி. இது 1956 உருவாக்கப்பட்ட ஒரு மாதிரி. நீடித்து நிலைக்கும் பசுமை புரட்சியின் உட்கருத்துக்கள், த காம்போனன்ட்ஸ் ஆஃப் எவர் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எவர் கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம பாடங்கள்ல இரண்டாவது பசுமை புரட்சி அப்படிங்கிற 2007ஆம் வருடம் ஏற்படுத்திருப்பாங்க. இதுல என்னென்னலாம் பார்க்கலாம். குறைந்த இடுபொருட்கள் அதிக உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க சக்தி பயன்பாடு, மண்வளம் பாதுகாக்க, சுற்றுச்சூழலை பேணுதல், நிலம் துண்டாடப்படுவதை தடுத்தல். இதுல சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 3 மட்டும். அதாவது குறைந்த இடுபொருட்கள் அதிக உற்பத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு இரண்டாவது பசுமை புரட்சி அல்லது நீடித்து நிலைக்கும் பசுமை புரட்சியோட ஒரு மிக முக்கியமான கூறு. ஏன்னா அதிகமா உரம் பயன்படுத்தக்கூடாது, இதே மாதிரி விஷயங்கள் எல்லாம். அடுத்து புதுப்பிக்கத்தக்க பயன்பாடு. இப்போ நிறைய விவசாய நிலங்கள்ல சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதன் மூலமா மின்சாரம் எடுக்கிறாங்க, சரிங்களா. அதற்கப்புறம் மண்வளம் பாதுகாக்க, இயற்கை வேளாண்மையை ஊக்கப்படுத்துறது. இது எல்லாமே இந்த நீடித்து நிலைக்கும் பசுமை புரட்சியோட உட்கருத்து. நீடித்து நிலைக்கும், அந்த எவர் கிரீன் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இது பசுமை புரட்சி ட்ரெடிஷனல் பசுமை புரட்சியில இருந்து வேறுபட்டது. நிலம் துண்டாடப்படுவதை தடுத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு அந்த குத்தகை ஒழுங்கு, அடுத்து நிலச்சி இருந்திருத்தம், இது எல்லாத்தையும் கீழே வர்றது. இது பசுமை புரட்சி கீழே வராது. சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது ரெட் ரெவல்யூஷன். அதாவது இதுல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்பிள், இறைச்சி, தக்காளி, அதற்கப்புறம் இறால். இதுல என்ன சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா 2 மற்றும் 3. அதாவது இறைச்சி மற்றும் தக்காளி. நம்ம 7 வகையான புரட்சிகள், வானவில் புரட்சி, ரெயின்போ ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம நிறைய படிச்சிருப்போம். இந்த ரெயின்போ ரெவல்யூஷன்ல நிறைய விதமான புரட்சிகள் வரும். மஞ்சள் புரட்சி, சிவப்பு புரட்சி, வட்ட புரட்சி, வெண்மை புரட்சி, வெள்ளி புரட்சி, இதே மாதிரி நிறைய புரட்சிகள் வரும். இதுல தக்காளியும் இறைச்சியும் மட்டும்தான் சிவப்பு புரட்சி கீழே வருது. ஆப்பிள் அப்படிங்கிறது கோல்டு ரெவல்யூஷன், அதாவது தங்க புரட்சி அப்படின்னு நீங்க தோட்டக்கலை, பல உற்பத்தி அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அடுத்து இறால். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இறால் போன்ற இது பிங்க் ரெவல்யூஷன், இளஞ்சிவப்பு புரட்சிகளை வந்துடும், சரிங்களா. இளஞ்சிவப்பு புரட்சிகளை வந்துடும். இதுல ரெட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது விஷால் திவாரி அப்படிங்கிற ஒரு நபரால 1980ஆம் வருடம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புரட்சி தான் ரெட் ரெவல்யூஷன். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் டேஸ் அதிக முன்னுரிமை அளிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேளாண்மையா, தொழில் மயமாக்கலா, கிராமப்புற வளர்ச்சியா, வறுமை ஒழிப்பா. இதுல சரியான விடை தொழில் மயமாக்கல். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இரண்டாம் ஐந்தாண்டு புரட்சி காலகட்டம் 56 இருந்து 61. இந்த மாதிரியை சமர்ப்பிச்சவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா PC மகலான் ஹபீஸ். இந்த சமயத்துல PM இருந்தவங்க நேரு. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அதாவது நிறைய தொழில் துறைகளை அதிகமா தொடங்கியிருப்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன அப்படின்னா, நிறைய ஸ்டீல் பிளான்ட் இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கும். ஜெர்மனியோட உதவியில, இங்கிலாந்தோட உதவியில, ரஷ்யாவோட உதவியில, துர்காபூர், விலாய், சத்தீஸ்கர், இதே மாதிரி லொகேஷன்ல ஐந்தாண்டு திட்டத்தின் விளைவா இரும்பு எஃகு ஆலைகள் நிறைய உருவாக்கப்பட்டிருக்கும். இதற்கு காரியகர்த்தாவா இருந்தவர் யாரு அப்படின்னா PC மகலான் ஹபீஸ். இந்த PC மகலான் ஹபீஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவின் புள்ளியியல் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவரோட பிறந்த தினமான ஜூன் 29 தேசிய புள்ளியியல் தினமா கொண்டாடப்படுது. முன்னாடி எல்லா ரிப்போர்ட்டையும் வெளியிட்டது CSO அப்படிங்கிற சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். இப்போ இதோட பெயர் எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா NSO அப்படின்னு மாத்திட்டாங்க, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். அரசு தொடர்பான, நாடு தொடர்பான பல்வேறு புள்ளி விவரங்களை இது வெளியிடக்கூடிய பொறுப்புல இருக்கு. மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது? பீப்புள் ஓரியன்டட் பிளான். முதல் 2, 5, 9. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாவது. இது உங்களுக்கு தெரியலன்னா கூட ஈஸியா கெஸ் பண்ணலாம். ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம், 9வது ஐந்தாண்டு திட்டம் 97 இருந்து 2002. எப்படி ஈஸியா கெஸ் பண்ணலாம்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு 1990ல HDA அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து 92ல இந்தியாவில OBCக்கான இடஒதுக்கீடு 27% உருவாக்கப்பட்டிருக்கும்.
இந்த ரெண்டோட விளைவா அதாவது வளர்ச்சி, தொழில் இதை எல்லாத்தையும் தாண்டி மக்களோட வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மக்களோட கல்விக்கு, மக்களோட வேலை வாய்ப்புக்கு, அடுத்து வந்து சமூக நீதி உறுதிப்படுத்துறது, இதே மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அதோட விளைவாக வந்து 9வது ஐந்தாண்டு திட்டம் வந்து பீப்புள் ஓரியன்டட் பிளான் அப்படின்னு அழைக்கப்பட்டது. கல்வி, வேலை வாய்ப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நீங்க படிப்பீங்க. வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டங்கள் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புக்கோட கூற்றுப்படி என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, புக்கோட கூற்றுல வந்து 2வது ஐந்தாண்டு திட்டம் வந்து வெற்றி அடைந்த திட்டம் தான், சரிங்களா? ஆனா வந்து உண்மையிலே வந்து இலக்கை அடையாத திட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியான விடை என்ன அப்படின்னா 1, 2, 3, 4 இதுதான் சரியான விடை. புக் அடிப்படையில வந்து உங்களுக்கு 2வது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி அடைந்த திட்டம் தான். நார்மலா 3, 4 அந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிடலாம், சரிங்களா? இதுல 2, 3, 4 அதாவது வந்து முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து இலக்கு வச்சிருப்பாங்க 2.1 வச்சிருப்பாங்க. இதை வந்து 3.6 அப்படிங்கிற இலக்கை வந்து எட்டிடும். இது ஒரு வெற்றி அடைந்த திட்டம். 2வது ஐந்தாண்டு திட்டம் வந்து டார்கெட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 4.5. இது புக்கில் நம்ம மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. 4.3 அடைந்து வெற்றி அடைந்துள்ளது அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ 2வது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி அடையாத திட்டம் தான். நம்ம புத்தகத்தின் அடிப்படையில வந்து 2வது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி அடைந்த திட்டம். அடுத்து 3வது ஐந்தாண்டு திட்டம் வந்து வெற்றி அடையாத திட்டம். காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். 1962ஆம் வருஷம் சீனாவோட இந்தியா போர் பண்ணிருக்கும். இதோட விளைவா வந்து இதோட டார்கெட் வந்து 5.6 இருக்கும். ஆனா ரீச் பண்ணது என்னமோ இதுல பாதிக்க ரீச் பண்ணுவாங்க. அடுத்து வந்து 4வது ஐந்தாண்டு திட்டம். 4வது ஐந்தாண்டு திட்டம் வந்து 69 24 இந்திரா காந்தி இதுல பிஎம்ஆ இருப்பாங்க. அந்த சமயத்துல 5.7 இலக்கு வச்சு 3.3 அப்படிங்கறத எட்டிருக்கும். சோ 2, 3, 4 இந்த 3 ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து வெற்றி அடையாத திட்டம். புத்தகத்தை பொறுத்த வரையில 2வது திட்டமும் வெற்றி அடைந்த திட்டம். நீங்க புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பின் வருவனற்றுள் எது சரியானவை? அதாவது ஏதோ ஒரு ஐந்தாண்டு திட்டத்தையும் அதோட நோக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. சமத்துவமான முன்னேற்றம் 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாகும். அதிவேகமான, நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாகும். இதுல சரியானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி மட்டும் சரியானது. ஏன்னா 11வது 12வது ஐந்தாண்டு திட்டத்துல இந்த அதிவேகமான, நிலையான, அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி வரும். இதுல 12வது ஐந்தாண்டு திட்டத்துல விரைவான அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்பாங்க. 11வது ஐந்தாண்டு திட்டத்தோட காலகட்டம் எப்போன்னு பார்த்தோம்னா 2007 இருந்து 2012. இந்த சமயத்துல வந்து பெரிய அளவுல வந்து எக்கனாமி வந்து குரோத் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா 1990ல போடப்பட்ட எல்பிஜியோட எஃபெக்ட் எல்லாம் வந்து இந்த காலகட்டத்துலதான் வந்து இந்தியா வந்து உணரும். அதோட விளைவா வந்து இதுல வேகமான வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இந்தியால இருக்கும், சரிங்களா? 11வது ஐந்தாண்டு திட்டம் இருக்குது. சரி, சமத்துவமான முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 9வது ஐந்தாண்டு திட்டம் அந்த திட்டங்கள்ல தான் வந்து இதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. சமத்துவமான முன்னேற்றம். அது 10வது ஐந்தாண்டு திட்டத்துல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தலாவித வருமானத்தை இரட்டிப்பாக உயர்த்தணும், வறுமையை இவ்வளவு சதவீதம் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? பின் வருவனவற்றுள் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வி அறிவு தொடர்பான இலக்கு. இதை வந்து இங்கிலீஷ்ல படிக்காதீங்க, சரி தமிழ்ல படிக்காதீங்க. இதுல தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேஷன் தவறா இருக்கு. இங்கிலீஷ்ல படிச்சுங்க. விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் தி டார்கெட் ஆஃப் லிட்ரஸி இன் 10th பிளான், சரிங்களா? 10th பிளான் அப்படிங்கிறது 10th 5-year பிளான். 10th 5-year பிளானுக்கான காலகட்டம் வந்து 2002 இருந்து 2007. நம்ம புத்தகத்துல வந்து என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தலாவீத வருமானத்தை இரண்டு மடங்காக உயர்த்துதல், அடுத்த 10 ஆண்டிற்குள் வறுமை சதவீதத்தை வந்து குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுல சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா திட்ட காலத்தில் 70, நம்ம புத்தகத்துல டைரக்டா இருக்காது, நம்ம கெஸ் பண்ணி தான் போட முடியும். திட்ட காலத்தில் 75 விழுக்காடு கல்வி அறிவு உயர்க்கும். இப்போ வந்து இந்தியாவோட எழுத்தறிவு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 80%. 2011 கணக்குப்படி 80%. அப்போ வந்து 2011க்கு முன்னாடி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இலக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 75 விழுக்காடு தான் இலக்கு வச்சிருப்பாங்க, சரிங்களா? இந்த சமயத்துலதான் வந்து நம்மளுக்கு அந்த சர்வ சிக்ஷா அபியான் இந்த ஸ்கீம்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அனைவருக்கும் கல்வி சட்டம். முதல் ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? ஃபர்ஸ்ட் 5-year பிளான். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா விவசாய உற்பத்தி அதிகரிக்க விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. ஒரு சில மாற்றங்களுடன் ஹராடு தோமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. அது மஹலானோபிஸ் மாதிரியே பின்பற்றப்பட்டது. இதுல வந்து சரியான விடை அப்படிங்கறது வந்து ரொம்ப ஈஸியாவே கெஸ் பண்ணிடலாம். 1 மற்றும் 2. ஏன்னா மஹலானோபிஸ் எல்லாருக்குமே தெரியும். 2வது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் ஹராடு தோமர் மாதிரி தான் முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம். ஹராடு தோமர் மாதிரி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா மக்களிடையே சேமிப்பு அதிகரிச்சு அந்த சேமிப்பு மூலியமா வந்து முதலீடை பெருக்கிறது வந்து ஒரு காரணம். முதல் ஐந்தாண்டு திட்டத்துக்கு எந்த முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா விவசாயம், நீர்ப்பாசனம். ஏன்னா அப்பதான் வந்து நம்ம விடுதலை அடைஞ்சிருப்போம். விடுதலை அடைஞ்ச உடனே இந்தியாவில மிகப்பெரிய அளவுல வந்து வறுமை, பட்டினி, பசி இது போக வந்து அந்த எல்லை பிரச்சனையால ஏற்பட்ட உயிரிழப்புகள் இது எல்லாத்தையும் போகணும் அப்படிங்கிறதுக்காக விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்திருப்பாங்க, நீர்ப்பாசனத்துக்கு முன்னுரிமை கொடுத்திருப்பாங்க. இந்த காலகட்டத்துல வந்து பக்ரானங்கள் போன்ற அணைகள்லாம் வந்து கட்டப்பட்டிருக்கும். முதல் ஐந்தாண்டு திட்டத்தோட காலகட்டம் 51 இருந்து 56. ஐந்தாண்டு திட்டத்தை வந்து நம்ம ரஷ்யால இருந்து இதே மாதிரி திட்டமிடல வந்து நம்ம ரஷ்யால இருந்து பெற்றுக்கணும். ரஷ்யாவோட திட்டமிடல் அப்படிங்கிறது 10 ஆண்டுகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து 5 ஆண்டு திட்டமா எடுத்துக்கிட்டோம். அப்ப முதல் ஐந்தாண்டு திட்டத்தை வந்து செயல்படுத்திய திட்டக்குழு இதோட தலைவராக இருந்தவர் வந்து பிரதமர் ஜவஹர்லால் நேரு.
வெள்ள நடவடிக்கை என்ற சொல்லானது எதனுடன் தொடர்புடையது? ஆபரேஷன் பிளட். நம்ம ஆல்ரெடி வந்து அந்த வானவில் புரட்சி, ரெயின்போ புரட்சி அப்படின்னு பார்த்திருப்போம். அதுல இந்த ஆபரேஷன் பிளட் அப்படிங்கிறது வந்து பால் உற்பத்தியோட தொடர்புடையது. இந்த வெண்மை புரட்சி காரணமானவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வர்கீஸ் குரியன். இவரோட விளைவாக அமுல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஒரு கூட்டுறவு பால் உற்பத்தி நிறுவனம் குஜராத்ல உருவாக்கப்பட்டிருக்கும். இதோட விளைவாக இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஆவின், கேரளால வந்து மில்மா, கர்நாடகால வந்து நந்தினி, இதே மாதிரி வந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இதே மாதிரி கூட்டுறவு நிறுவனங்கள் இருக்குது. இதோட விளைவா வந்து இந்தியா பால் உற்பத்தியில வந்து தன்னிறைவு அடைஞ்சது. இன்னைக்கும் பால் உற்பத்தியில சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்தோம்னா டென்மார்க். அதுக்கு ஈக்குவலா வந்து இந்தியா வந்து இந்த விஷயத்துல வந்து வெற்றி அடைஞ்சது. 1970 சமயங்களில் இது மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா வந்து வர்கீஸ் குரியனுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப்ல வந்து அமெரிக்கால போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், டெய்லி டெவலப்மெண்ட். அதை படிச்சுட்டு இங்க வந்து அவர் வந்து பண்ண ஒரு புரட்சி தான் வந்து மில்க் ப்ரொடக்ஷன். தேசிய பால் தினமா வந்து நவம்பர் 26 அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணப்படுது. நவம்பர் 26 வர்கீஸ் குரியன் அவர்களோட பிறந்த தினம். ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி, பகிர்வு மற்றும் தீர்வு முடிவுகளை செய்வது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமதர்ம பொருளாதாரம்னாலே நம்மளுக்கு என்னதை ஞாபகம் வரணும் அப்படின்னா ரஷ்ய பொருளாதாரம் தான் ஞாபகம் வரணும். ரஷ்ய பொருளாதாரம் 1928 திட்டமிடல் அப்படிங்கிற கான்செப்டை அடிப்படையாக கொண்டுதான் அன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சியை வந்து எட்டியிருக்கு. அப்போ அதை பார்த்து நம்மளும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மத்திய திட்டக்குழு, சென்ட்ரல் பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒண்ணு ஏற்படுத்திருக்கோம். இந்தியாவில 1950ஆம் வருடம் இந்த சென்ட்ரல் பிளானிங் கமிஷன் ஏற்படுத்தினோம், மார்ச் 15ஆம் நாள். சரிங்களா? முதல் தலைவரா நேரு இருப்பாரு. முதல் துணை தலைவரா யார் இருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா முதல் துணை தலைவர் வந்து குல்சாரிலால் நந்தா அப்படிங்கிறவர் இருந்திருப்பாரு. குல்சாரிலால் நந்தா. இடையில வந்து இன்ட்ரீம் பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பாரு. சரிங்களா? கடைசி துணை தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா MS அலுவாலியா. இன்னைக்கும் இருக்காங்க இவங்க உயிரோட, செக் பண்ணிக்கோங்க. இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் யார்? பிளானிங் கமிஷன். இப்ப தான் மேல பார்த்திருக்கோம் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது சரியான விடை. 1950 மார்ச் 15 உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில வந்து செயல்படுத்தப்பட்டது. முதல் தலைவரா வந்து நேரு இருந்திருப்பாங்க. கடைசி தலைவரா வந்து பிரதமர் நரேந்திர மோடி 2014 இருந்திருப்பாரு. 2015ஆம் வருஷம் தான் வந்து நிதி ஆயோக் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்ததுனால கடைசி தலைவரா இருந்திருப்பாரு. துணைத் தலைவர் நேம் இப்பதான் சொல்லியிருந்தேன், MS அலுவாலியா. ஃபர்ஸ்ட் துணைத் தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குல்சாரிலால் நந்தா. இதுல வந்து நிறைய பிரிவுகள் இருக்கும். அதாவது வந்து ஒரு தலைவர், 4 உறுப்பினர்கள், 4 பகுதி நேர உறுப்பினர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பிரிச்சு சொல்லுவாங்க. இந்த பிளானிங் கமிஷனை பத்தி கொஞ்சம் எலாபரேட்டா வந்து ஸ்கூலுக்குள்ள இருக்கும், நல்லா ரீட் பண்ணிக்கிடுங்க. இதுல 2 அமைப்பு உண்டு. NDCன்னு ஒண்ணு இருக்குது, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அடுத்து நேஷனல் பிளானிங் கவுன்சில் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து டீடைலா படிச்சு வச்சுக்கோங்க. ஒண்ணு 1952ஆம் வருடமும், அடுத்து இன்னொன்று வந்து 1964ஆம் வருடமும் உருவாக்கப்பட்டிருக்கும். இடையில வந்து ARC 1, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் 1 மொராஜி தேசாய் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும். அவங்க வந்து இந்த கட்டமைப்புல, அதாவது ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் அப்படின்னு சொன்னல, இதே மாதிரி கட்டமைப்புல வந்து மாற்றம் பண்றதுக்கு பரிந்துரைச்சிருப்பாங்க. இது 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வந்து இருக்கும், கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. நீடித்த வளர்ச்சி இலக்குகளுக்கான செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் எது அப்படின்னு கேட்டாங்க. இதுல சரியான விடை வந்து நிதி ஆயோக். நிதி ஆயோக் 2015ஆம் வருடம் ஜனவரி 1ஆம் தேதி வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். நிதி ஆயோக் இப்பவும் வந்து கிட்டத்தட்ட வந்து 10 விதமான இண்டெக்ஸை வந்து வெளியிடுது. அந்த 10 விதமான இண்டெக்ஸ்ல வந்து சரியான ஒரு விலக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா SDG. இந்த SDGல வந்து தமிழ்நாடு சிறப்பா இருக்குது. மொத்தம் ஒரு 13 தரவுகள்ல வந்து தமிழ்நாடு முன்னணியில இருக்கிறதா இருக்கு. SDG இண்டெக்ஸ்ல தமிழ்நாட்டோட ரேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா 3rd பிளேஸ்ல இருக்குது. இதை வந்து 0 to 49 ஒரு மார்க், 100 ஒரு மார்க், 99 ஒரு மார்க் எல்லாம் கொடுப்பாங்க. 0 to 49 அப்படிங்கிறது வந்து ஆஸ்பிரன்ஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. சரிங்களா? இதே மாதிரி வந்து லிஸ்ட் அப்படின்னு இருக்குது. நீடித்த நிலையான இலக்குகள் வந்து 2015 கொண்டு வரப்பட்டது. 2030 இலக்காக வந்து செயல்படுது. கிட்டத்தட்ட வந்து 17 இலக்குகளை அடிப்படையாக கொண்டு இருக்கு. இந்த 17 இலக்குகளையும் 2030ஆம் வருடத்துக்குள்ள பூர்த்தி செய்யும். கீழ்கண்ட அமைப்புகளில் எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை? இல்ல சரியான விடை ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். 1 மற்றும் 2. 1 மற்றும் 2 தான் வந்து சரியான விடை. காரணம் தேசிய வளர்ச்சி குழு, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். இது வந்து நேஷனல் பிளானிங் கமிஷனோட ஒரு சப்சிடரி மாதிரி செயல்பட்டு அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு திங்க் டேங்க், யோசனை சொல்லக்கூடிய அமைப்பா செயல்பட்டு. அடுத்து நிதி ஆயோக் அப்படிங்கிறது வந்து இப்போ 2015ஆம் வருஷம் பிளானிங் கமிஷனுக்கு ஆப்போசிட்டா பிளானிங் கமிஷன் வந்து ரீப்ளேஸா கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு. தேர்தல் ஆணையம் உங்களுக்கு தெரியும், ஆர்டிகல் 324 அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தை பத்தி. அடுத்து நிதி ஆணையம் வந்து ஆர்டிகல் 280. சோ இந்த ரெண்டும் வந்து அரசியலமைப்புல குறிக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டுமே வந்து அரசியலமைப்புல குறிக்கப்படல.
நிதி ஆயோக் அறிமுகப்படுத்திய சில குறியீடுகள் யாவை? நான் மேலேயே சொல்லியிருந்தேன், நிதி ஆயோக் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 விதமான குறியீடுகளை வெளியிடுது. அவங்களோட வெப்சைட்லயே வந்து இந்த குறியீடுகள் எல்லாமே இருக்குது. இதுல சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 மற்றும் 2. ஏன் 1 மற்றும் 2 இப்பவும் இருக்குது. நகர்ப்புற வளர்ச்சி குறியீடு அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் வந்து இந்தியாவிலே இல்ல, நிதி ஆயோக் செயல்படுத்தல. சரிங்களா, நிதி ஆயோக் வந்து இந்த குறியீடை வந்து வெளியிடுறது இல்ல. இந்த 2 குறியீடுமே வெளியிடுறாங்க. SEQI ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸும் காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸும் இந்த 2 இண்டெக்ஸுமே வந்து வெளியிடுறாங்க நிதி ஆயோக். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மொத்தம் 10 இண்டெக்ஸ் வெளியிடுறாங்க. நிதி ஆயோக் .org அப்படிங்கிற வெப்சைட் போட்டீங்க அப்படின்னா டோட்டலாவே வந்து 10 இண்டெக்ஸ் என்னென்ன ரிப்போர்ட்லாம் இருக்குது, தமிழ்நாடு என்ன நிலைமையில இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுவாங்க. சரிங்களா, ஓகே. நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார்? இதற்கான சரியான விடையை வந்து கீழே கமெண்ட் பண்ணிங்க. 1979 திட்ட கமிஷன் பணிக்குழு மேற்கொண்ட நகர்ப்புற வறுமை மதிப்பீட்டின்படி ஒரு மாதத்திற்கான ஒரு தனிநபர் நுகர்வு செலவு எவ்வளவு? அதாவது திட்ட கமிஷன் வந்து நிறைய ஆணையங்களை அமைச்சிருப்பாங்க. அப்படி அமைக்கப்பட்ட வறுமை அளவிடுறதுக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆணையம் தான் வந்து அலக் கமிட்டி. இது போல லக்னவாலா 93, அடுத்து சுரேஷ் டெண்டுல்கர் 2009, அடுத்து ரங்கராஜன் 2012. இந்த ரங்கராஜன் இப்போ 2015 வந்து தங்களோட ரிப்போர்ட்டை கொடுத்திருப்பாங்க. அதன்படி வறுமை அளவீடு அப்படிங்கிறது வந்து கிராமப்புறத்துல இதுக்கு சரியான விடை வந்து 56.7 56 ரூபாய் 70 பைசா. ரங்கராஜன் கமிட்டி கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரூரல்ல இருக்கிறவர் 33 ரூபாயும் நகர்ப்புறத்துல இருக்கிறவங்க 47 ரூபாய் சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து வறுமையில இருந்து வெளிப்பட்டுட்டாங்க அப்படின்னு வந்து ரங்கராஜன் கமிட்டி சொல்லியிருக்கு. இது 79 திட்ட கமிஷனோட பணிக்குழு யாருன்னா அலக் கமிட்டி. அலக் கமிட்டியோட பரிந்துரை தான் வந்து 56 ரூபாய் 70 பைசா. திட்ட கமிஷன் நோக்கங்கள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முழு வேலை வாய்ப்பை அடைவது, வருமானம் மற்றும் செல்வ ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறது, தேசிய மற்றும் தலா வருமானத்தை அதிகப்படியாக அடைய. இந்த மூணுமே வந்து திட்ட இலக்கோட இலக்குகள், சரி 5 ஆண்டு திட்டங்களோட இலக்குகளா இருக்கும். ஏன்னா 5 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய பொறுப்பை யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் இருக்கு. சோ 1, 2, 3 இந்த மூணுமே சரியான விடை. முழு வேலை வாய்ப்பு அடையணும், அதாவது 15 வயசுல இருந்து 59 வயசுல உள்ள இந்திய இளைஞர்களுக்கு அனைவருக்குமே வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். அடுத்து வருமானம் மற்றும் செல்வ ஏற்றத்தாழ்வு. நம்ம வந்து டயலாக் கேள்விப்படுவோம், பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆயிட்டு இருக்கோம், ஏழைகள் இன்னும் ஏழை ஆயிட்டு இருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். சோ அதை குறைக்கிறதுக்கான யோசனைகளை வந்து இந்திய அரசுக்கு வந்து இந்த திட்ட ஆணையம் அப்படிங்கறத வந்து தெரிவிக்குது. மூன்றாவது தலா வருமானத்தை உயர்த்தது, பெர் கேபிட்டா இன்கம். அடுத்து வந்து நேஷனல் அப்படிங்கும்போது ஜிடிபி. இந்த 2 உயர்த்துறது யாரோட பொறுப்பு அப்படின்னா 1, 2, 3 திட்ட கமிஷனோட பொறுப்பு. நான் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டுங்க, அந்த ஒரு கொஸ்டினுக்கான சரியான விடையை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் அஸ், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.